வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்பத் தமிழை உள்ளத்தில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் செந்தமிழ், பொன்தமிழ், கன்னித்தமிழ் நல் வணக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். இன்று விஞ்ஞானத்துறை வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே மனிதர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும், மருத்துவம் இருந்தாலும், இன்று ஜோதிட துறையிலும் ஒரு மருத்துவம் இருக்கிறது என்பதை பற்றி ஸ்ரீ சோட்டானிக்கரை அம்மன் ஜோதிட நிலையத்தின் சார்பிலே உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம், ஜோதிட துறைகளே இன்று மிளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், மக்களால் பேசப்படக்கூடிய ஒருவர், ஜோதிட துறையின் 36 கலைகளையும் கற்ற ஒரு ஜோதிட மருத்துவர். அவர்தான் எங்கள் மத்தியிலே இன்று வருகை தந்திருக்கின்றார். ஜோதிட செம்மல், ஜோதிட கலாநிதி, ஜோதிட சுடர், ஜோதிட திலகம் என பல பட்டங்கள் பெற்ற டாக்டர் கருணாநிதி குருஜி அவர்கள் எங்களோடு வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர் கருணாநிதி குருஜி அவர்களே. வணக்கம். அதாவது இந்த ஜோதிட துறையிலே இன்று அனைவர் சொல்வார்கள், விஞ்ஞானத்துறை வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே பில்லி, சூனியம், அதாவது இது போன்ற பிரச்சனைகளை நாங்கள் நம்புவதா என்று கூட கேள்வி கேட்பார்கள். நிச்சயமாக இன்று அது மக்களையும் பாதிக்கிறது என்பதை பற்றி இந்த பில்லி சூனியத்தின் அடிப்படை ஜோதிட தத்துவத்தை நீங்கள் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் நிகழ்ச்சியை. ஆக்சுவலி என்னன்னாக்கா, ஜனங்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, என்னென்ன உண்மையான விஷயம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நல்லா நம்புங்க, கடவுள்னு இருக்கார். அது ஆன்மீகம் எல்லாம். சில பேர் வந்து கடவுள் நம்ப மாட்டாங்க, கடவுள் இருக்கார். கடவுள் இருக்கும் பொழுது அதேமாரி பேய், பிசாசு, சைத்தான், சரிங்களா, சைத்தான், ஜின்னு சொல்கிறாங்களா, எல்லா இடத்துலையும் பேய், பிசாசு, சைத்தான் எல்லாமே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த விஷயம் ஏன் சொல்கிறேன்னாக்கா, சில பேர் இந்த சூனியங்கிறது நம்ப மாட்டாங்க, அப்புறம் பேய்ங்கிறது நம்ப மாட்டாங்க. ஒரு சில பேர் அவங்களே அவங்க நம்பிக்கிட்டு அவங்களே அழிச்சிக்கிறாங்க. ஏன்னாக்கா, கடவுள் இருக்கிறது உண்மை, அதேமாரி சைத்தான் இருக்கிறது உண்மை. அந்த கடவுள் தான் சைத்தானை சரி பண்ணுறது. அதேமாரி கடவுள் ரீதியில் தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நல்லா அர்த்தம் பண்ணிங்க. என்னன்னாக்கா, சார் கேட்டது நல்ல கேள்வி கேட்டார். பில்லி சூனியம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு மனிதனை ஒரு போகிறாங்க, ஒரு மனிதனை வந்து அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் கை கால் வழங்கக்கூடாது, இல்லை அவன் சாவடிச்சிடணும் அப்படின்னு போகும்பொழுது அந்த பில்லி சூனியம் என்ன சொல்கிறதுனாக்கா, அவனுடைய 7 ஊர் மண், 7 ஊர் கரை தண்ணி, 7 புத்து மண், 7 மசாலா மண், இதை எடுத்துகிட்டு வந்துட்டு மசாலத்தில் ஒரு பொம்மை பண்ணி அவனுடைய துணி, காலு மண், ஃபோட்டோ, முடி, இதால் ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாம் இருந்தால் ஃபாஸ்ட்டாக போகும், ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு தொந்தராகும். ஏதாவது ஒன்று இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக தொந்தராகும். அதனால் எல்லாம் வச்சு அவனை உயிரை இழுத்து கட்டி அதுக்கு உருவம் கொடுத்து, அது பில்லி சூனியம் அது மசாலத்தில் பண்ணிட்டோம்னாக்கா, அவனது கையை உடைக்கணுமா, இல்லை காலை கை கால் வழங்கக்கூடாதா, இல்லை கால் வழங்கக்கூடாதா, ஹார்ட் அட்டாக்கில் வந்து குட்டிச்சாத்தனை உட்கார வைக்கணுமா, இல்லை வந்து கிட்னி ஒன்றுக்கு போகக்கூடாது, அதுமாரி ஒன்றுக்கு போடாது கட்டு போடுறதா, இல்லை கக்கூஸ் போகக்கூடாது, அவனுக்கு ரொம்ப தொந்தராகணுமா, இல்லை ஞானக்கட்டு புத்தி வரணுமா, இல்லை பைத்தியம் மாதிரி பண்ணணுமா, எல்லாமே அந்த உருவம் கொடுத்து செய்யலாம். இதுக்கு பேர் தான் பில்லி சூனியம்னு அர்த்தம். புரியுங்களா? குடும்பத்திலே சிலர் பிரச்சனைகள், அதாவது உண்டுபடுத்த வேண்டும், பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்வார்கள். ஆமா, உண்மை. ஆனால் குடும்பத்தில் அல்லாமல் பிறர் செய்த சூனியம் கூட தன்னை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு 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 என்னக்கா, இப்போ நடுக்காட்டுன்னு சொல்றோம் இல்லையா, பணத்தை எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அப்போ நடுக்காட்டில் வச்சு பணத்தை இறக்கிட்டு சங்கடம் பண்றாங்க இல்லையா, அதாவது சாஸ்திரம் பண்ண பாருங்க, அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தவங்களுக்கு செய்வனே நாங்கள் வச்சால், அந்த நேரத்தில் வேற யாரோ ஒருத்தன் போயிட்டு அந்த இடத்துல காலை மிரிச்சுக்கிட்டு போயினாவே அவனுக்கு ஃபினிஷ். 1 to double இவனுக்கு பாதிக்கும். அதாவது இவனுக்கு 1 மடங்கு செஞ்சவனுக்கு 1 மடங்கு பாதிக்குனாக்க 2 மடங்கு பாதிக்கும். அவன் எல்லா வேலையும் அழிஞ்சு போயிடும். காரில் போயிட்டு இருப்பான், அப்படியே அழிஞ்சே போயிடுவான். ஆனால் காரில் போயிட்டு இருப்பான், 2-3 கார் வச்சிருப்பான், 4-5 நல்ல புகழும் பேர் இருக்கும். லாஸ்ட்டில் ரோட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருப்பான். அதனுடைய தான் தாட்டுக்கு அவ்வளோ, அதுக்கு பேர் தான் தாட்டு. தாண்டி போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது புரியுங்க, நான் சொன்னது புரிஞ்சு அர்த்தம் ஆச்சுங்களா? தாண்டி, அதாவது நடுக்காட்டில் வச்சுட்டு இல்லை ரோட்டில் 3 ரோட்டில் வச்சுட்டு அப்படி தாண்டி போகிறாங்க இல்லையா, தாண்டி போகிறதுக்கு பேர் தான் தாட்டு. அது ஒரு மனிதனுக்கு 1 மடங்கோட 2 மடங்கு பாதிக்கும். பிறருக்கு செய்து ஆமா 2 மடங்கு பாதிக்கும். ஆமா 2 மடங்கு ஆகும். என்னக்கா, அது என்ன, ஒரு பெரிய 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் பங்களால வச்சிருக்கான், பங்களால போயிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா, பங்களால போயிட்டு இருக்கான், பங்களா வச்சிருக்கான், கார் இருக்குது, 5-6 கார் இருக்குது, நல்ல பேர் புகழ் இருக்குன்னாக்கா, அதை தாண்டி போயிட்டான் அப்படின்னாக்கா உடனே வந்து 3வது நாளே அவனுக்கு பாதிக்கும், 2வது நாளே பாதிக்கும், அந்த நைட்டே பாதிக்கும். நைட்டை வீட்டை போனால் அடித்தடி, சண்டை, சச்சரவு, கலட்டா அப்படி ஆகும். இதுக்கு பேர் தான் தாட்டு, உண்மையான தாட்டு. அவன் கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், ஃபாதரா இருக்கட்டும், கிறிஸ்டின் ஃபாதர் இருக்கட்டும், ஏன் கோயில் பூஜாரியா இருக்கட்டும், புரியுங்களா? அதனால் இதனுடைய எல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்கா, அதாவது அல்லாஹ் கோவிலில் தொழுகிறாங்க இல்லையா, அந்த ஆளே இருக்கட்டும்,
யாரா இருந்தாலும் அந்த தாட்டுக்கு அவ்வளவு பவர் ஒன்னுட்டு. அதாவது இவனுக்கு ஒரு மடங்கு இருக்குன்னாக்கா செய்யாத இருக்கான் எவ்வளோ பாவி, அவன் அப்பாவி, அவன் வந்து கால் வச்சுட்டானாக்கா அவனை 2 மடங்கு பாதிக்கும். அப்போதான் எல்லாம் விட்டுட்டு காரை வித்துருவான், இடத்த வித்துருவான், புகழப்படுத்துருவான், லாஸ்ட் நடந்து போயிட்டு இருப்பான். இவன் என்ன செய்வான், இவன் அழைச்சி போயிட்டு 4 பேருக்கு சொல்லுவான், இவனுக்கு இடம் கொடுங்க, அவனுக்கு நல்லா ஓகன் பண்ணுவாங்க, ஆனா இவனுக்கு ஆகாது. நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே டாக்டர் கருணாநிதி குருஜி அவர்கள் அதாவது இந்த ஜோதிட துறையின் ஒரு மருத்துவர் என்பது முக்கியமான ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். இவர் ஒரு சாமியார் அல்ல, இந்த ஜோதிட துறையின் மருத்துவர். எனவே பிறருக்கு செய்த சூனியங்கள், பில்லி போன்ற இந்த சூனியங்கள் தாட்டு என்று சொன்னார், அது தனக்கு பாதிக்கின்ற பொழுது 2 மடங்காக மாறும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கைகளை சமூகங்களோடு வாழுகின்ற பொழுது இந்த பில்லி சூனியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் அதுக்கு தான் சொல்றது, கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? அது கவனமா இருக்கிறது எப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எப்படி இப்போ அவங்க செஞ்சிருக்காங்க, கவனமா வந்து பிரிச்சானாக்கா கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஏதாவது ஆன்சர் மக்களுக்கு தெரியும் இல்லையா? மக்கள் நல்லதானே செய்யணும். கவனமா இருக்குன்னா எங்க போனாலும் உங்க சாமி அல்லாஹ் ஆகட்டும், முஸ்லிம்ஸ் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், அந்த சாமி கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு பாயில வச்சுட்டு போங்கோ, உங்களுக்கு கிட்ட நெருங்காது, தாட்டு கிட்டே வராது. அது மிரிச்சு போனா கூட அந்த நேரத்தில் அங்க நெருப்பு டடக்கு நடிக்கும், அதெல்லாம் ஓடி போவோம், சதறிடும். நீ போல போயின்னு இருக்கலாம். அந்த வாகனங்களுக்கு கூட ஆமா, ஒரு வாகனம் ஓடிட்டு போறீங்க. இப்போ ராக்கெட் ரெடி பண்ண 2000 கோடி 20,000 கோடி 300 கோடி 400 கோடி படிச்சு ஒரு டிராக்டர் ரன் பண்றான். ஆமா, அங்க ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருக்கான், 1000 கணக்கில் விஞ்ஞானி இருக்கான், ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அனுப்புறாங்க இல்லைங்களா? ஏன் அனுப்புறாங்க? அவர்களுடைய திருஷ்டி அது பட்டால் ஏதாவது தொந்தரவு ஆகும். திருஷ்டி கண்டு, அதாவது அலுமினியமே இருக்கட்டும், பங்காரமே இருக்கட்டும், என்ன இரிடியமே இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, அது கண்ணை பட்டால் ஆஹா அழகா இருக்கணும், அதோட கரைஞ்சி போயிடும். அதான் கண்ணு பட்டால் சொல்றாங்களே, கல்லு கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு அவ்வளவு அதே ஒரு மாட்ட மந்திரம் கண்ணூர் என்று சொல்வாங்க. ஆமா, கண்ணு பட்டால் கல்லு அப்படியே கல்லு கரகுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எங்க தாத்தா முத்தகடல கண்ணு பட்டா அந்த கல்லு அப்படி பார்த்துட்டே இருந்தா கல்லு அப்படி உருகுமா. கண் திருஷ்டி, அதான் கண் திருஷ்டி தான் சொல்றேன். அதுக்கப்புறம் கண் திருஷ்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ராக்கெட் செலவு பண்றான், அவ்வளவு செலவு பண்றவங்க ஏன் ஒரு எலுமிச்சம் வைக்கிறாங்க? அதனால இப்ப கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது உசாரா இருங்கள் சொன்னீங்க இல்லையா? அது உசாரா எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டா என்ன சொல்றது? அதுக்குதான் ஒரு எலுமிச்சம்பளம் வச்சுக்கிட்டு போங்கோ. கார்லயும் ஒரு எலுமிச்சம்பளம் வச்சு ஆக்சிடென்ட் ஆகாது. ஏன்னா 3 மணிக்கு சாவறானுங்க, அடிப்பட்டு சாவறானுங்க, உதப்பட்டு சாவறானுங்க, வெட்டுப்பட்டு சாவறானுங்க, அங்கங்க சுத்திட்டு இருக்க ஆவி, அதுக்குதான் கிரகம்னு சொல்லுவோம். அந்த ஆவி வந்து கிரகம்னு சொல்றோம் நம்ம, புரியுங்களா? ஆமா, அது வந்து அது தாண்டு போகும்போது அந்த எலுமிச்சம்பழம் என்னதுனாக்கா, அந்த எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சுக்கிட்டாக்கா அவங்க கிட்ட எது நெருங்காது, நீ உஷாரா இருக்கலாம். அதே போல் தனக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை தாங்கள் அறிய மாட்டார்கள். ஆமா, வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளோடு இன்னல்களோடு உண்மை தனக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை அறிவதற்காக தான் இது போன்று இந்த ஜோதிட துறையில் மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் டாக்டர் கருணாநிதி போன்ற ஜோதிடர்கள் இருக்கின்றார்கள். எனவே நீங்களும் உடனடியாக அணுகுங்கள், உங்களுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பரிசீலித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரலாம், நோய்கள் வரலாம், எதுவாக இருந்தாலும் மருத்துவத்துறையில் இதுவும் ஒரு மருத்துவ முறை என்பதை இங்கே சொல்ல போகின்றார். இன்னும் காத்திருங்கள். நீங்களும் இதுபோல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆம், உலகத்தில் நீங்கள் எப்பாகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும், அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, எப்பாகத்தில் இருந்தாலும் உடனே நீங்கள் டாக்டர் அவர்களை தொடர்பு கொண்டால் 3 நிமிடத்திற்குள் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். நீங்கள் நேரடியாக வருவதற்கு அவசியமே கிடையாது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 9442182976 மற்றும் 8903018916 எனும் தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி 3 நிமிடத்திற்குள் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். நீங்கள் உலகத்தில் எப்பாகத்தில் வசிப்பவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. அதேபோல் www.chotanikarai.com எனும் இணையதளத்தினோடு டாக்டர் கருணாநிதி குருஜி அவர்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். உடனே உங்கள் பிரச்சனையை ஜோதிட முறையிலே, அதன் மருத்துவ முறைகளை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருக்கின்றார் டாக்டர் கருணாநிதி குருஜி.